சீதா சுரேஷ் வலையொலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு காணொலியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை. இந்த ஆண்டு 2025 ஆங்கில புத்தாண்டானது தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறக்கிறது. புதன்கிழமை பிறக்கிறது, மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இது ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. இந்த ஆண்டை ஆள்வது முருகப்பெருமான். இந்த ஆண்டை ஆளும் கிரகமானது செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் ஆளுமையான கிரகம். ஒரு மனிதன் ஆளுமையாக இருக்கிறான் என்றால் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய வாய்ஜாலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் பலமாக இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி பலமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஆண்டை ஆளும்போது இந்த ஆண்டின் செவ்வாய் பகவானின் அதிபதியாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான். தமிழ் குரோதி வருடத்தின் ராஜாவும் செவ்வாய் தான். தமிழ் குரோதி வருடத்தை ஆள்பவரும் முருகப்பெருமான் தான். அதனால தான் முருகப்பெருமானுடைய ஸ்தலங்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. முருகப்பெருமான் அருளாசியை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அதே போல இப்ப பிறக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டும் முருகப்பெருமானுடைய ஆண்டாவே பிறக்கிறது. முருக பக்தர்களுக்கு முருகனை நேசித்து சுவாசித்து முருகனாகவே முருக பக்தராக முருகனுடைய அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் முருகனுடைய அருளாசி கிடைக்க வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு இனிமையான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைகிறது. இந்த புத்தாண்டை ஆள்பவர் முருகப்பெருமான். செவ்வாய் ஆளுமையாக ஜனஜாதகத்தில் உள்ளவர்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அருமையான புத்தாண்டு. செவ்வாய் வாய்ஜாலத்தால் ஜெயிப்பவர்கள், ஆளுமையாக இருப்பவர்கள், செவ்வாய் பலம் வாய்ந்தவர்கள், செவ்வாய் நிச்சபங்க ராஜயோகம் வாங்கியவர்கள், செவ்வாய் ஆளுமையாக உள்ளவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. செவ்வாயின் நிறம் அப்படின்னா சிகப்பு. சிகப்பானவர்கள் வெற்றி பெறும் ஒரு ஆண்டு. பொதுவாகவே சிகப்பானவர்கள் செவ்வாய் பலமாக இருப்பார்கள். ஒரு சிலர் கருப்பானவர்களும் செவ்வாய் பலமானவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் மாநிறத்தா உள்ளவர்களும் செவ்வாய் பலமாக இருப்பார்கள். செவ்வாய் பலம் கொண்டவர்கள் ஆழ்வார்கள். பெரும்பாலும் சிகப்பானவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஆண்டு. சில கருப்பான மாநிறமான செவ்வாய் பலமானவர்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டில் பொதுவாகவே இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு இருக்கும். நிலம், இடம், மண்மனை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அரசாங்கத்தில் ஆளுமைக்காக அரசாளக்கூடியவர்கள் போராடக்கூடிய சூழல் இருக்கும். அதுமாரி மக்களும் பல போராட்டங்களை முன்னெடுத்து தனக்கான உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய சூழல் இருக்கும். நிலம், இடம், மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலோங்கும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடும், பெரிய பதவிகள் கிடைக்கும், வெளிநாட்டு பயணம் நிலைக்கும். செவ்வாய் ஆளுமையாக உள்ளவர்கள் அரசாட்சிக்கு வருவார்கள். முருகப்பெருமானுடைய ஆளுமையான பல நல்ல விஷயங்கள் தேசங்களில் நடக்கும். இந்தியாவில் தமிழகத்தின் பங்கு அதிகமாக இந்த ஆண்டு வெளிச்சத்திற்கு வரும். ஏன்னா தமிழகம் என்பது செவ்வாய் ஆளுமையான தேசம். அதனால தான் முருகப்பெருமானை நாம் தமிழ் கடவுளாக ஏற்றுக்கொண்டு உள்ளோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 2025வது புத்தாண்டில் முருகப்பெருமான் ஆண்டை இனிமையாக நாம் வரவேற்போம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் புத்தாண்டில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இதில் நம்ம பொங்கல் பண்டிகை வருகிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கிரக பயிற்சிகள், ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, 3 கிரக பயிற்சிகளும் நடைபெற இருக்கிறது. இந்த 3 கிரக பயிற்சியில் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் நடைபெறும். ஆனால் சனி பயிற்சி மட்டும் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறும். வாக்கிய பஞ்சாங்கப்படி
டிசம்பர் கடைசியில் தான் வரும். இந்த சனிப்பெயர்ச்சி நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெறக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கப்படியான சனிப்பெயர்ச்சியானது சனியுடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக குறைந்துவிடும் என்று நம்ப வேண்டாம். சனியோட தாக்கம் படிப்படியாக குறைந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியில் முழுமையான சனிப்பெயர்ச்சி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தெளிவாக நீங்கள் இன்னொரு முறை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பதிவுகள்லையும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி என்று நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதில் மக்களுக்கு என்ன குழப்பம் வருதுன்னா, உண்மையாலுமே சனிப்பெயர்ச்சியா, கோயிலில் சனிப்பெயர்ச்சி கொண்டாட மாட்டாங்க, எல்லா ஜோசியக்காரங்களும் சனிப்பெயர்ச்சின்னு போடுறாங்க. இப்போ மகர ராசியாக இருந்தால் எனக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சா, கடக ராசியாக இருந்தால் எனக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சா என்று குழப்பம் இருக்கும். இந்த குழப்பத்துக்கு தீர்வு என்னவென்றால், திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி நடைபெறும் போது சனி பெயர்கிறார், ஆனால் முழுமையாக பெயரவில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி நடைபெறும் போது முழுமையான பயிற்சி என்று நீங்கள் புரிந்து கொண்டால் இது சிறப்பாக இருக்கும். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் என்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு வாட்ச் மாதிரி, திருக்கணித பஞ்சாங்கம் என்பது டிஜிட்டல் வாட்ச் மாதிரி இருந்தாலும் அந்த தோராய கணக்கு துல்லிய கணக்கு என்ற குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த காலமானது சனிப்பெயர்ச்சியானது காலமானது தொடங்கி விட்டது. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி வரும்போது தான் முழுமையாக நடைபெறும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கடக ராசியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு அஷ்டமத்து சனியோடைய தாக்கம் குறைந்து விடும். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி நடைபெறும் போது டிசம்பர் மாதத்தில் நடைபெறும், 2025 டிசம்பரில். அப்போதான் முழுமையாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி போனதாக அர்த்தம். இதை தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதனுடைய அடிப்படையில் மாத கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், நாள் கிரகங்கள், இப்படி அனைத்து கிரகங்களும் அடிப்படையாக வைத்து இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவில்.